ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய ரிலேட்டிவ் மாலதி ஆச்சி கருவேப்பிலை குருமா ரெசிபி ஷேர் பண்ண போகிறாங்க. லைவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால வாய்ஸ் லோவாக கேட்கும், அதனால் இயர்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை முதல்ல போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், மிளகு, வாசனை சாமான்கள், பட்டை, இலை, கிராம்பு ஒன்று, அந்த வாசனை சாமான்கள் கொஞ்சம் கொஞ்சம், மல்லி, இதெல்லாம் முதல்ல போட்டு பொரியணும். அது கொஞ்ச நேரம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொட்டுக்கல்ல, முந்திரி பருப்பு, மிளகா, உரப்புக்கு தக்கன அவங்க உரப்புக்கு தக்கன மிளகா போட்டுக்கணும். எவ்வளவு காரம் எடுக்கணுமோ அதுக்கு தக்கன வரமிளகா. இது இப்ப நீங்க செய்யறது எத்தனை பேருக்கு வரும்? இது கிட்டத்தட்ட 10 பேருக்கு வரும் நான் எடுத்திருக்க அளவு. இது வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை பச்சை போட்டீங்க. கருவேப்பிலை நிறைய போட்டேன். அது நல்லா நமக்கு ஓரளவுக்கு நிறைய ஒரு 3 கைப்பிடி நிறைய, ஒரு கப்பு இந்த மாதிரி கப்புல ஒரு கப் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும். இது வதங்கிடுச்சா இதெல்லாம் வதங்கணும். வெங்காயம், பெரிய வெங்காயம், இது எவ்வளவு எடுத்திருக்கீங்க? இது ஒரு 5-6 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம். எண்ணெய் கொஞ்சம் தளர விட்டுருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல, கொஞ்சம் கூட, அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கணும். அப்ப ஏன்னா அப்பதான் 10 பேருக்கு வதங்கணும். இல்லை எவ்வளவும் காய் வதங்கணும். முதல்ல ஆயில் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுறணும். போட்டு அந்த கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். சிம்ல வச்சு ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் சோம்பு, சீரகம், தாழகம், அடுத்து நான் சொன்ன இன்கிரியன்ஸ் எல்லாம் போடணும். அதெல்லாம் முடிச்சு இப்ப நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஆமா, வெங்காயம் வதங்கணும். சிம்ல வச்சு வதங்கணும். எல்லாம் நல்ல வெங்காயம் வதங்கி வச்சிருப்பேன். வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் போதும், ரொம்ப தேங்காய் போடக்கூடாது. தேங்காயும் கொஞ்சம் வதங்கிடணும். ஒரு சின்ன தக்காளியா 4 போட்டிருக்கேன், பெருசா இருந்தா 3 போட்டுக்கலாம். சரியா? இத இப்ப இது போட்டுறணும். போட்டு இது ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு 50% வதங்கணும். ஆமா, ஒரு பாதி கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. அது இப்ப எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊத்துனா போதும். கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயமும், வெள்ளைப்பூடும் தடிப்படுற மாதிரி நறுக்கி வச்சிருக்கு, வெள்ளைப்பூடு, வெங்காயம். இப்ப இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் வதங்கினா அவ்வளவுதான். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். அந்த வதக்குனது கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வெங்காயம், தேங்காய் எல்லாம் வதக்கி அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா மிக்ஸியில, அந்த அரைச்சு வச்சிருந்த இதை எல்லாமே இதுல சேர்க்கணும். திக்னஸ் நம்ம எவ்வளவு ஊத்திக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. தண்ணிய அவ்வளவுதான். இது இப்போ ஒரு கொதிதான். சிம்ல வச்சுதான் எல்லாம் தாளிச்சிருந்தேன். பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது கொதிச்சு நமக்கு அந்த தொட்டுக்கிறதுக்கு கரெக்ட். டேஸ்டுக்காக. நீங்க ஏற்கனவே ஃபில்டர் காஃபி ரெசிபியும் நீங்க தான் சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது.
அதே மாதிரி அந்த ரோஜாப்பூ துவையலும் சொன்னீங்க. இப்போ இதுவுமே வந்து டேஸ்ட் கண்டிப்பாவே அல்டிமேட்டா இருக்கும் உங்க சமையல் எல்லாமே. நிஜமா இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது Okay, வந்து okay. ரொம்ப தேங்காய் சேரல, ஓகே கருவேப்பிலை ஓகே கருவேப்பிலை தான் மெயின் இதுல வந்து நிறைய சேர்க்கிறோம். அப்ப Okay. கருவேப்பிலை ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம கருவேப்பிலை மத்ததுல கொடுத்தா சேர்க்காது. கை இங்க வருது. உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது Okay, தொட்டு okay. சாப்பிடும்போது Okay. taste. அதனாலதான் செய்யறது. ரொம்ப தேங்க்ஸ் ஆயா இந்த ரெசிபி ஷேர் பண்ணதுக்கு. பரவாயில்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்களுக்கு நன்றி. இப்ப இந்த பாயிலிங் ஆரம்பிக்குது பாருங்க. ஓகே இப்ப தேவையான உப்பு இப்பதான் சேர்க்கணும். அதுக்கு ஓகே தேவையான உப்பு சேர்த்துட்டு விட்டு அது ஒரு கொதிதான். ஓகே திக்னஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். திக்னஸ் இருக்கணும். ஒரு கொதி ஒரு வந்ததும் கொதி கொஞ்ச நேரம் எடுத்து ஓகே ஒரு கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம். ஓகே அப்படியே தொட்டு சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே